எல்லாருக்கும் வணக்கம். சண்டே மார்னிங் சொல்லணும்னா இப்படி இப்போ மணி வந்து இப்போது இது அவங்களுக்கு 10:45 ஆகுது. சர்ச் போயிட்டு வந்திருக்கேன். சும்மா அப்படி வந்து இங்கே கார்டனில் வந்து உட்காரலான்னு வந்து உட்காந்துருக்கேன். நானும் ஹஸ்பண்ட் தான் வந்திருக்கோம். ஹஸ்பண்டுக்கு கேமராவில் வரக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க நீ மானிட்டைசேஷன் ஆகும் அப்போ தான் கேமராவில் வருவேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கண்டிஷன். சரி நான் வரேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குல்ல வாட்சிங் ஹவர்ஸ். 3300க்கு நான் நெருங்கி வரேன். இப்போ நான் இன்னும் ஒரு 700 வாட்சிங் ஹவர்ஸ் வேணும். முடிச்சிடுவேன். நான் அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே முடிச்சிடுவேன் நம்பிக்கை இருக்குது. அதான் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். நான் பாருங்கள், இது எங்களது ஃபேவரட் கார்டன். சின்ன வயசுலேருந்து நான் இந்த கார்டன் நான் பேக் கேமராலேருந்து பார்க்குறவங்க காமிக்கிறவங்களுக்கு நான் பாருங்கள். இதுதான் கார்டன். இங்கே வந்து பேட்மிண்டன் எல்லாம் விளையாடுவாங்க. இங்கே இப்படி இருக்குது. ஒரு சூப்பரான கார்டன் இது. நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வரேன். நான் இப்போ எங்கள் பசங்க வருவாங்க இங்கே விளையாடுறதுக்கு. இங்கே எக்ஸசைஸ் பண்ணுற இடமும் இங்கே இருக்குது. இன்னும் வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும்ல. நிம்மதி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலையாக ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு லெஷர் டைம் எடுக்கணும்ல. அதான் நான் ஒரு நடுவில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் ஆல்சோ. ஆல்வேஸ் ஃபேமிலின்னு இருந்தால நம்ம வந்து கடைசியில் வந்து உட்காந்து நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணலையே டைம், ஃபேமிலிக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கோம் அப்படி நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு இந்த லீவு சண்டே லீவு கிடைக்கும் பாரு, அந்த நேரத்துலேயாவது நம்ம வந்து நம்மளுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து நமக்காகவும் வாழணுங்க. சம்பாதிக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல. நான் இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக இங்கே உட்காந்துக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கிலேருந்து வாங்கி இங்கே உட்காந்து அழகாக சாப்பிட்லாம். இந்த கார்டன் பேர் டைமண்ட் கார்டன். பாம்பேயில் இருக்கவங்களுக்கு தெரியும். செம்பூரில் இது டைமண்ட் கார்டன். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கார்டன். இங்கே பாருங்க, இது விளையாடுறது எக்ஸசைஸ் செய்கிறது. இங்கே பெரிய பையன் வருவான். இப்போ அவன் ஜிம்க்கு போகிறான். ஆனால் வந்து சண்டேக்கு ஜிம் இல்லைல்ல, அந்த டைமில் இங்கே வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவான். சூப்பராக இருக்குல்ல. வாழ்க்கையை வந்து நம்ம வாழணுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படணும். எப்பயும் சோகமாக இருக்கிறது, எப்பயுமே வந்து ஒரு எரிச்சலாக இருக்கிறது, அது வந்து நம்மளுக்கு நல்லதில்லை. நம்ம ஹெல்த்தை தான் ஸ்பாயில் பண்ணணும். டென்ஷன் எடுத்துக்கிட்டே என்ன தான் நடக்க போகுது? நடக்க வேண்டியது நடக்க தான் போகுது. அப்படி விட்டுடணும். நடக்கணும்னு ஒரு விதி இருந்தால் கண்டிப்பாக நடந்துடும். அதை பற்றி ஓசின்கிட்ட ஐயோ நான் வந்து வீடு கட்டுவேனா, ஐயோ எனக்கு சொந்த வீடு கிடைக்குமா, ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா, ஐயோ என் பையனுக்கு புது வீடு வாங்குவானா, அப்படி இப்படின்னு நினைக்கவே கூடாது. நினைக்கணும், ஆசைப்படணும் தான். இல்லை பாருங்கள், இந்த வயசானவங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆசைப்படணும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆசைப்பட்டால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அந்தந்த டைமில் அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம ஆசைப்படணும். எல்லாத்துக்கும் ஆசைப்படனாலும் அது பெரிய ஆசைலாம் படுறேங்க. ஆனால் எல்லா ஆசையும் எனக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது, ஆனால் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிடுது. அப்படி தான் வாழ்க்கை. இந்த குறி பேர் என்ன சொல்வீங்க? நான் கிட்ட போய் எடுக்க பாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு இதுக்கு இங்கிலீஷில் ஸ்பேரோன்னு சொல்லுவாங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுமா? அணில் போகுது. அணில் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நடுவில் வந்து என் வீட்டுக்கு அணில் வந்துடுச்சு. அணில் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன நல்ல சைனா இல்லை ஏதாவது பேட் வைப்ரேஷனாக என்னன்னு சொல்லுங்கள். இப்போ இது 2 அணில் எவ்வளோ சூப்பராக விளையாடுது. அது வீட்டில் யாரும் இல்லை, என் பையன் இருந்தால். இது பாருங்க, சூப்பராக இல்லை நேரம். இப்படி அழகாக இந்த மாதிரி. இது ஒரு பனை மரம் சொல்ல மாட்டாங்க, இது ஒரு ஷோ மரம்னு சொல்லுவாங்க. இது ஆசைப்படுங்க. வாழ்க்கையில் ஆசைப்பட்டால் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே ஆசையை வந்து எப்பயுமே தூங்கும்போது பேசும்போது 24 hours 24 மணி நேரம் அதே நினச்சிடக்கூடாது. சரி பார்த்துக்கலாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல கார்டன். அதான் பேசிக்கிட்டே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். நான் யூஸ்வலி நான் இப்படி எடுக்க மாட்டேன் வீடியோ. அது என்ன இன்றைக்கி எனக்கு தோணுச்சு. எனக்கு சரி இப்படி ஒரு vlog எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு. சண்டே இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். நான் காலையில் இங்கே சொன்னேன் உங்களுக்கு நேற்று நைட்டு லைவில்
நான் காலையில் எழுந்துச்சி எல்லா வேலையும் இந்த யூஸ்வல் வேலையெல்லாம் செஞ்சுருவேன். செஞ்சுட்டு தான் நான் வந்து சர்ச்சுக்கு போவேன். சர்ச் போயிட்டு வந்து நான் வந்து சமையலில் கிச்சனில் போகவே மாட்டேன். நான் என்றைக்கும் சர்ச்சில் வந்த உடனே வந்து எந்த பெண்டிங் வேலை இருக்கும்ல, இந்த பேக்கில் வந்து நிறைய பஸ் டிக்கெட்லாம் இருக்கும். நம்ம போகும்போது பஸ் டிக்கெட்டெல்லாம் அப்படியே பேக்கில் வச்சுருவோம். நம்ம அந்த பேக்கெலாம் க்ளீன் பண்ணுவேன், கைக்கு நெயில் பாலிஷ் போடுவேன், ஃபேஸ்க்கு ஏதாவது ஃபேஷியல் போடுவேன். அப்படி அந்த டைம் வந்து ஓடும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 1 மணிக்கு சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கம் போடுவேன். தூக்கம் போட்டு எழுந்துச்சி 5 மணிக்கு எழுந்திருவேன். அப்படியே சண்டே போகும். பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுங்க. 3 நாள் மழை பெஞ்சு மூஞ்சி மேக்கவெல்லாம் இறங்கிருச்சு. அப்படியே டல்லாக அப்படி வேர்த்து கொட்டுதுங்க. அப்படி வெயில் அடிக்குதுங்க. இப்போ மழை நான் 2-3 நாள் மழை அழகாக பெய்ஞ்சிச்சு. அதுக்கும் மழை எங்கே காணோம், போயிடுச்சு நினைக்கிறேன். மழை பெய்யுங்க. மழை பெஞ்சு தான் இங்கே ஒரு டேம் இருக்குது இங்கே பாம்பேயில், பத்லாப்பூர், விரார் எல்லாம் டேமில் தண்ணி நிறைஞ்சால் தான் வந்து எல்லா வீட்டுக்கும் இந்த முனிசிபாலிட்டிலேருந்து தண்ணி வந்து போகும். இல்லைன்னா வந்து தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனை. வாட்டர் கட்டு சொல்லுவாங்க இங்கே. 10%, 5% வாட்டர் கட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.